ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிஷ்ஷஸ். இந்த ட்ரிங்க்கு பர்மா ஃபேமஸ் மோலேசா. அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த பாரம்பரிய மோலேசா ட்ரிங்க்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. போபா டீயையும் பால் கொல்கட்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு செம்மையான காம்பினேஷனில் இருந்துச்சு இந்த மோலேசா ட்ரிங்க்கு. இந்த மோலேசா ட்ரிங்க்குக்கு ரைஸ் டாப்ஸ் செய்யணும். அதுக்கு அரை கப் அளவு பச்சரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரை கப் அளவு ஜவ்வரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி கூடவே ஊற வச்சிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பீசன் பயன்படுத்திக்கலாம். பாதாம் பீசன் நீங்கள் பயன்படுத்துகிறது மாதிரி இருந்தால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. 2 ஊறி வரட்டும். திக்கான தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். ஒரு முழு தேங்காவை துருவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். ஒரு பிஞ்சு உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. பாரம்பரியமாக இந்த ட்ரிங்க்கு ஜவ்வரிசியில் தான் செய்வாங்க. அதனால தான் நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோன்னா கண்ணாடி மாதிரி சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஜவ்வரிசியை கண்ணாடி மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பளவு வெல்லத்தை சேர்த்து அரை கப்பளவு தண்ணி சேர்த்து பாகுபதம் எதுவும் இல்லாமல் வெல்லம் கரைஞ்சி லேசாக கொதிக்க விட்டுருங்க. இந்த வெல்லத்தில் தூசி எதுவும் இல்லை. நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசியை இந்த வெல்லத்தோடு சேர்த்துக்கங்க. ஜவ்வரிசியை நம்ம தனியாகவும் சேர்த்துக்கலாம். வெல்லம் தனியாக ஜவ்வரிசி தனியாகவும் நம்ம ட்ரிங்கில் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்புலேருந்து நகர்த்தி வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு வெள்ளைப்பாகுலையே ஜவ்வரிசியை ஊற விட்டுருங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம ஊற வச்ச பச்சரிசி ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரிசியை மை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நைஸாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மாவில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க தேவையில்லை. லேசாக சூடாகும் போதே நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாவில் தான் ரைஸ் டாப் செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அல்வா கிண்டுறது மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். அரிசி மாவு குக்கானதும் பேனில் ஒட்டாமல் ரெடியாகி வந்துடும். ரெடியான பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க. அரிசி மாவு ஆறட்டும். இங்கே ஒரு 2 கப்பில் ஐஸ் வாட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சாரணியையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் ஆறி வந்ததும் சாரணிக்கு ஃபேஷியல் செய்கிறது மாதிரி மாவை எடுத்து லேசாக தடவிட்டிங்கன்னா ரைஸ் டாப்ஸ் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக கையில் மாவு எடுத்து சாரணியில் லேசாக தடவுனிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஈஸியாக ரைஸ் டாப்ஸை ரெடி பண்ணிடலாம். ரைஸ் டாப்ஸு ரொம்ப ஈஸியாகவே கரைஞ்சி வந்துடும். அதனால் ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கணும். இந்த ஐஸ் வாட்டர்லேருந்து அடுத்ததாக வேறு ஐஸ் வாட்டருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட அரை கப்பு பச்சரிசிக்கு 2 கப் அளவு ரைஸ் டாப்ஸ் கிடைக்கும். வெல்லத்தில் ஜவ்வரிசி ஊறி பார்க்குறதுக்கு பளபளன்னு போபா மாதிரி ரெடியாகி வந்துருச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து திக்கான தேங்காய் பாலையும் எடுத்தாச்சு. நம்ம இன்னுமே கிளாஸில் சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு கிளாஸில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். நான் எப்படி கலந்தேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். 2 கப்லையும் தனித்தனியாக அரை கப் அளவு ரைஸ் டாப் சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப் அளவு வெள்ளைப்பாகோடு சேர்ந்த ஜவ்வரிசியையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக 1 கப் அளவு திக்கான தேங்காய் பாலையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் டிஷ்ஷஸ்.